ஒரு கல்யாணமான ஜோடி அவங்க ஹனிமூனை கொண்டாடுறதுக்காக ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த கப்பல்ல ஏற்பட்ட பிரச்சனைனால இவங்க ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து அந்த கப்பல்ல வேலை பார்த்தவரும் மாட்டிக்கிறாரு. இந்த 3 பேரும் அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கிளுகிளுப்பாவும் ரொம்ப விறுவிறுப்பாவும் சொல்லக்கூடிய படம் தான் 2006ல ரிலீஸ் ஆன சர்வைவல் ஐலாண்ட். இந்த படத்துல அதிகமா நிர்வாண காட்சிகள் இருக்கிறதுனால 18+க்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. அதே போல இந்த படத்துல ஒவ்வொரு சீன்ஸும் அடுத்தடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்போ நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல படத்தோட கதாநாயகி காட்டுறாங்க. இவங்க பேர் தான் ஜெனிஃபர். இவங்களும் இப்ப கடல்ல இருந்து அடிச்சுட்டு வந்து ஒரு ஐலாண்ட்ல விழுந்து கிடக்குறாங்க. இப்ப இவங்களும் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் நம்மளுக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்ப ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் ஜாக்க காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சந்தோஷமா அவங்க கார்னிவல் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரிப்பு போறதுக்காக அவங்க புக் பண்ண பிரைவேட் போட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த கேப்டனும் இவங்கள வெல்கம் பண்றாரு. இப்பதான் நம்மளுக்கு படத்தோட ஹீரோவே காட்டுறாங்க. இவன் பேர் தான் மேனுவல். இவன் இந்த கப்பல்ல வேலை பார்க்கறான். இவன் ஆளு பார்க்க கொஞ்சம் அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கிறான். அதனாலேயே ஜெனிஃபரும் அவ ஃப்ரெண்டும் இவனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜாக்கும் இப்ப மேனுவல் கிட்ட சொல்றான், அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்றான். மேனுவலும் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறான். அப்ப மேனுவலோட எக்ஸ் லவர் வந்து என்னமோ இவன் கிட்ட கத்திட்டு இருக்கிறா. மேனுவலும் அதை கண்டுக்காம வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல பேச்சு முத்தி போய் மேனுவலும் இப்ப அவளை அடிச்சிடறான். அடிச்சோன்னா அவளும் சொல்றா, என்னையே நீ அடிச்சிட்டீல, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அன்னைக்கு நைட்டு போட்டை காட்டுறாங்க. ஜாக்கு ஜெனிஃபர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேனுவலும் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே அங்கேருந்து கட் பண்ணா மேனுவலோட எக்ஸ் லவரை காட்டுறாங்க. அவளும் இப்ப மேனுவலுக்கு சூனியம் பண்றதுக்காக ஏதோ மாந்திரிக பொம்மையெல்லாம் வச்சு வித்தியாசமா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. ஜெனிஃபரும் இப்ப பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து டயர்டா பெட்ல படுத்து கிடக்குறாங்க. இப்ப ஜாக்கும் ரூமுக்கு வந்துடுறாரு. இப்ப ஜாக்கும் ஜெனிஃபரும் புதுசா கல்யாணம் பண்ணவங்கனால 2 பேருமே இப்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கும் இப்ப நம்ம ஜெனிஃபரோட ட்ரெஸ்ஸை கழட்டுறாரு. இப்ப ஜாக்கும் ஜெனிஃபரும் செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேனுவலும் பக்கத்து ரூம்ல தான் புக்கு படிச்சுட்டு இருக்காரு. இவங்க போற சத்தத்தினால மேனுவலுக்கு டிஸ்டர்பா இருக்குது. காதை பொத்திக்கிட்டு இப்ப புக்கு படிச்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல உச்சங்கட்டமா இவங்க செக்ஸ் பண்றாங்க. அதனால சத்தமும் இப்ப அதிகமா கேக்குது. மேனுவல் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்ல காதை வச்சு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த சூனியக்காரியும் மேனுவலுக்கு சூனியம் பண்றதுனால மேனுவல் மூக்குல இருந்து இப்ப ரத்தம் வருது. அடுத்த நாள் இப்ப ஜாக்க காட்டுறாங்க. ஜாக்கும் மேனுவல் கிட்ட 2 பியர் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ இவனும் பியர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா இவன் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு உடனே ஜாக்கும் மேனுவலை எல்லாருக்கும் நேரம் திட்டிடுறான். இப்போ மேனுவலும் கோவமா அங்கேருந்து போயிடுறான். இப்போ கப்பலோட கேப்டனும் வந்து மேனுவல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட நம்ம கோவப்படக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம பொறுமையா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மேனுவலும் இதுக்கு மேலே என்னால் எதையும் பொறுத்துக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காகல்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்படி கர்ச்சிப்பையும் தூக்கி போட்டு போயிடுறான். அந்த கர்ச்சிப்பும் கரெக்டாக பார்த்தா எரியிற ஸ்டவ் மேலே போய் விழுந்துருது. அதை கவனிக்காம அவனும் போயிடுறான். இப்போ கேப்டனு ஜாக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்போ ஃபயர் கப்பல் முழுக்க பரவிடுது. கேப்டனும் அந்த ஃபயர் அணைக்கிறதுக்காக ஓடுறாரு. பார்த்தா அவரால் அணைக்க முடியல. இப்போ எல்லாரும் சேஃப்டி போட்ஸ்ல ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டே மழை வந்துருது. மழை வந்ததுனால அந்த சேஃப்டி போட்ஸ் இப்போ தண்ணியில முழுகிடுது. இப்போ எல்லாமே தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஐலாண்ட்ல மாட்டி இருப்பாங்க. ஜெனிஃபர் இப்ப பழசெல்லாம் நினைச்சு பார்த்து முடிச்சிட்டாங்க. இப்ப கடல்ல பாக்குறாங்க ஏதோ ஒரு பாடி மிதக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஜாக்குன்னு நினைச்சிட்டு காப்பாத்த ஓடுறாங்க. பார்த்தா அது அந்த கப்பலோட கேப்டனு. இப்ப கடல்ல இருந்து கரைக்கு இழுத்துட்டு வந்து போட்டு அவர் நெஞ்சில கையை வச்சு அழுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் வாயில இருந்து பிளட்டா வருது. பார்த்தா மேனுவலும் இப்ப அந்த ஐலாண்ட்ல தான் மாட்டிட்டு இருக்கான். அவனும் இப்ப ஜெனிஃபரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்டனை காப்பாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றான். பார்த்தா அவனுக்கு அப்பதான் தெரியுது அந்த கேப்டன் இறந்துட்டாருங்கிறது. இப்ப அன்னைக்கு நைட் அந்த ஐலாண்டை காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஐலாண்ட்லயும் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஜெனிஃபரும் மேனுவலும் இப்ப உடஞ்சு போன போட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு இப்ப குளிர ஆரம்பிக்குது. உடனே மேனுவலும் அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டை கைட்டு ஜெனிஃபருக்கு போட்டு விடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஜெனிஃபரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மேனுவலும் ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கடல்ல போய் மீன்கள்லாம் வேட்டையாடிட்டு இருக்கிறான். ஒரு வழியா மேனுவலும் இப்ப கடல்ல இருந்து சாப்பிட்றதுக்காக எதையும் வேட்டையாடி எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப ஜெனிஃபரும் தூங்கி கிளம்பிடுறாங்க. இப்ப வேகமா அங்க போய் இவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இன்னர் வேரோட போய் குளிச்சுட்டு இருக்காங்க. மேனுவலும் இப்ப இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஜெனிஃபரும் இப்ப மேனுவல் கிட்ட வந்து நைட்டு எனக்கு குளிர்னப்போ உன் ஜாக்கெட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா மேனுவல் கிட்ட கேக்குறாங்க, நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மேனுவல் சொல்றான், யாராச்சும் வந்து நம்மள இங்க கூட்டு போனாதான் உண்டு, அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும், அதுக்கு 10
நாளும் ஆகலாம், ஒரு மாசமும் ஆகலாம், ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதை கேட்டோன்னே ஜெனிஃபரும் ரொம்பவே ஷாக் ஆகுறா. இப்ப ஜெனிஃபரும் கேக்குறா, நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணாமா, எப்படி நம்ம இங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு மேனுவலும் சொல்றான், நம்ம ஒரு கூடாரம் ஒன்று ரெடி பண்ணணும், அப்பதான் நம்ம இங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை கூட்டு போறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க கிடைக்கிற பனை ஓலை, மீன் பிடிக்கிற நெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப அன்னைக்கு சாயங்காலம் அங்க மழை பெய்யுது. அந்த பெய்யுற மழை தண்ணிய குழி வெட்டி சேமிச்சு குடிக்கிற தண்ணியா யூஸ் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஜெனிஃபரும் ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து மேனுவலும் வந்து கேட்கறான், ஏன் சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஜெனிஃபரும் சொல்றாங்க, நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கை இங்கே முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி சோகமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு மேனுவலும் சொல்றான், கவலைப்படாத, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்றான், வா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிப்போம் அப்படின்ற மாதிரி அவளை கூப்பிடுறான். அதுக்கு ஜெனிஃபரும், இல்ல நான் வரல, நீ மட்டும் போய் குளி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அவ பாக்குறான்னு கூட இல்லாம இவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லா கழட்டிட்டு நிர்வாணமா போய் குளிச்சுட்டு இருக்கிறவன் இப்ப ஜெனிஃபர் கிட்ட சொல்றான், இது ரொம்பவே ஜாலியா இருக்கு, நீயும் வா அப்படின்ற மாதிரி ஜெனிஃபரை கூப்பிடுறான். இப்ப ஜெனிஃபரும் வேற வழி இல்லாம அவங்களோட இன்னர் வேற எல்லாம் அவுத்துட்டு இவங்களும் நிர்வாணமா இப்ப குளிக்க போறாங்க. இப்ப 2 பேரும் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மேனுவலும் ஜெனிஃபர் கிட்ட சொல்றான், ஜாக் உனக்கு செட்டான ஆளே கிடையாது, நீ எவ்வளவு அழகா இருக்கிற, ஆனா ஜாக்கும் வழுக்கு தலையோட எவ்வளவு அசிங்கமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜாக்கை பத்தி கிண்டல் பண்றான். உடனே ஜெனிஃபரும் டென்ஷன் ஆயிடுறாங்க, என் ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேசுற வச்சுக்காத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் சென்று ஜெனிஃபரும் மேனுவல் கிட்ட கேக்குறாங்க, நாங்க போட் ஏறும் போது ஒரு பொண்ணு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாலே அவ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப மேனுவலும் சொல்றான், என் பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இப்ப இவன் திட்டி விட்டுறான். உடனே இவங்களும் கடுப்பாகி குளிச்சுட்டு இருந்தவங்க பாதியிலே கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜெனிஃபரும் மேனுவல் மேல கோவமா அவன் கிட்ட பேசாம படுத்து கிடக்குறாங்க. இப்ப அவனும் பக்கத்துல வந்து, இந்த மேலுக்கு நான் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், ஜாக்கை பத்தி தப்பா பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஜெனிஃபரும் இப்ப ரிப்ளைவே பண்ணாம படுத்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில மேனுவலும் சாப்பாட்டுக்காக மீன் பிடிக்கிறதுக்கு அவன் காகல்ஸ் எடுத்துட்டு கடலுக்கு போறான். அப்ப ஜெனிஃபரும் அவங்க கிட்ட ஒடியாந்து, இதுக்கு மேல நானும் உன் பர்சனலை பத்தி பேச மாட்டேன், நீயும் ஜாக்கை பத்தி தப்பா பேசக்கூடாது, நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து அவங்க கிட்ட சமாதானம் ஆகுறா. மேனுவலும் இப்ப ஓகேன்னு சொல்லிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறான். இப்ப கடலுக்குள்ள போய் எதையோ வேட்டையாடிட்டு மேல வரான். மேல வந்து தூரத்துல பாக்குறான், ஜாக்கு அடிபட்டு கரை ஒதுங்கி கிடக்குறான். மேனுவலும் இப்ப ஜாக்கை கரைக்கு கூட்டு வரான். மேனுவல் ஜாக்கை கரைக்கு கூட்டு வரதை பார்த்தோன்னே ஜெனிஃபரும் அங்கேருந்து ஒடியாந்து ஜாக்கை கட்டி பிடிச்சி முத்தமா கொடுத்துட்டு இருக்கிறா. இப்ப ஜாக்கை கொண்டு போய் கூடாரத்துல படுக்க வச்சு அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தராங்க. இப்ப ஜெனிஃபரும் ஜாக்கை தூங்க வச்சுட்டு மேனுவல் கூட மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் சென்று ஜாக்கும் தூங்கி கிளம்பி பாக்குறாரு. பார்த்தா மேனுவல் கூட ஜெனிஃபரும் மீன் பிடிச்சிக்கிட்டு ஜாலியா தண்ணியில விளையாண்டுட்டு இருக்காங்க. மேனுவல் கூட ஜெனிஃபர் இருக்கிறதே சுத்தமா ஜாக்குக்கு பிடிக்கல. அப்புறமா ஜாக்கும் அவங்க கிட்ட இருந்த லைட்ல எடுத்து இப்ப நெருப்பு பத்த வச்சு அவங்க ஏற்கனவே பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் இப்ப சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்ப ஜெனிஃபரும் மேனுவலும் இப்ப கடல்ல இருந்து வந்துடுறாங்க. ஜெனிஃபரும் நெருப்பு பார்த்தோன்னா ஜாக்கு கிட்ட கேக்குறாங்க, நீ ஏற்கனவே லைட்டர் வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜாக்கும் ஆமான்ற மாதிரி சிரிக்கிறான். இப்ப மேனுவலும் அவன்கிட்ட இருந்த நைஃப் எடுத்து அவன் சுட்டுட்டு இருந்த மீனை 3 பேருக்கும் கட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்குறான். இப்ப 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கும் மேனுவல் கிட்ட சொல்றான், இந்நேரம் என்கிட்ட லைட்டர் இல்லைன்னா நீ வந்து பச்சையார மீனை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறான். உடனே மேனுவலும் அந்த இடத்த விட்டு கோவமா போயிடுறான். இப்ப ஜெனிஃபரும் ஜாக் கிட்ட சொல்றா, நீ எதுக்கு மேனுவல் கிட்ட நக்கலா பேசுற, இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசாத, இது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெனிஃபர் இப்ப குளிக்கிறதுக்கு கடலுக்கு போயிடுறா. ஜெனிஃபரும் இப்ப கடல்ல இருந்து குளிச்சுட்டு வரா. ஜாக்கும் கையில இருந்த துணியை எடுத்து ஜெனிஃபருக்கு போத்தி விட்டுட்டு ஜெனிஃபர் கிட்ட கேக்குறான், எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, 2 நாளா நீயும் மேனுவலும் ஒன்னா இருந்தீங்க, நீங்க 2 பேரும் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேக்குறான். இப்ப ஜெனிஃபர் அவங்க கிட்ட சொல்றா, நாங்க 2 பேரும் எந்த தப்பு பண்ணல, நாங்க 2 பேரும் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்போம் நீ நினைச்சிருந்தீங்கன்னா நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஜாக்கும் இப்ப தென்னை மரத்துக்கு கீழே விழுந்து கிடக்கிற இளநீல எல்லாம் தண்ணி இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறான். ஜெனிஃபரும் அவங்க கூட சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கும் ஜெனிஃபர் கிட்ட கேக்குறான், நீ எப்படி என்கிட்ட அந்த மாதிரி சொன்ன, எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு ஏன் என்கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஜெனிஃபரும் சொல்றாங்க, நீ என்ன சந்தேகப்பட்டு பேசுன, அதனாலதான் நீ எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மேனுவலும் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிட்டு இருக்கான். ஜாக்கும் இப்ப மேனுவலை வாண்டடா கூப்பிட்டு சண்டை வளர்க்குறான். இப்ப மேனுவல் கிட்ட ஜாக்கும் சொல்றான், ஜெனிஃபர் சும்மா தான் இருக்கா, அவளையும் வேணா மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஜெனிஃபர் கடுப்பாகி அவ கையில இருந்த தென்னை ஓட்ட தூக்கி அவன் மேல அடிச்சுட்டு மேனுவல் கூட சேர்ந்து
சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிடுறா. இப்ப 2 பேருமே போய் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மேனுவலும் ஆள் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப 2 பேருமே மீன் பிடிச்சிட்டு வந்து பாக்குறாங்க. மேனுவல் கட்டி வச்சிருந்த பெரிய கூடாரத்தை கலைச்சி ஒரு சைடு சின்ன கூடாரமாவும் இன்னொரு சைடு பெரிய கூடாரமாவும் கட்டி வச்சிருக்கான். அந்த பெருசா இருக்கிற கூடாரத்துல இப்ப அவன் உட்கார்ந்து இருக்கிறான். மேனுவலும் இதை பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். இப்ப ஜெனிஃபரும் ஜாக் கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ற? இதை ரெடி பண்ணதே மேனுவல் தான், ஒழுங்கா அவனதான் அவங்ககிட்டே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஜெனிஃபரும் சொல்றாங்க. அதுக்கு ஜாக்கு சொல்றான், நீ எதுக்கு இப்ப அவனுக்கு வக்காலத்து வாங்குற? நீ அவன் கூட ஒன்னா இருக்க தானே பாக்குற, போய் அவங்க கூட அவங்க கூட தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவளையும் தப்பா பேசிடுறான். கொஞ்ச நேரம் சென்று மேனுவலும் அவன் எடுத்துட்டு வந்த இறைய சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்ப ஜெனிஃபரும் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து சொல்றா, ஜாக் பண்ணதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. உடனே மேனுவலும் அவன் எடுத்துட்டு வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மீனை ஜெனிஃபருக்கும் கொஞ்சோண்டு கொடுக்குறான். இப்போ ஜெனிஃபரும் அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே ஜாக்கும் இவங்க என்ன பேசுறான்னு கேட்கறதுக்காக அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். இப்போ ஜாக்கும் மேனுவல் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். நான் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு மேனுவலும் சொல்றான், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போ நீனு இந்த ஐலாண்டில் தானே மாட்டிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி மேனுவலும் சொல்லிடுறான். உடனே ஜாக்கும் அவன் கையில இருந்த மீன் எடுத்து மேனுவல் மேலே விட்டு அடிச்சிடறான். இப்போ மேனுவலும் ஜாக் கிட்ட சண்டைக்கு போறான். மேனுவலும் சொல்றான், நீ சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா இப்போ உங்க 2 பேருக்குமே சோறு போடுறது நான் தான், நான் மட்டும் மீன் பிடிச்சிட்டு வரலன்னா நீங்க 2 பேருமே பட்னியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிடுறான். இப்ப ஜாக்கும் சொல்றான், இனிமேலுக்கு நீ ஒண்ணு எங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்து தர தேவையில்ல, நாங்க எப்படி சாப்பிடணுமோ நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப ஜெனிஃபர் ஜாக் கிட்ட சொல்றா, நீ எதுக்கு மேனுவல் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இத்தனை நாளா நம்மளுக்கு சாப்பிடறதுக்காக கடல்ல இருந்து மீனை வேட்டையாட்டு வந்து அவன் தான் கொடுத்தான், அவங்க கிட்ட போய் எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறா. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஜாக்கும் ஜெனிஃபரும் சாப்பாட்டுக்காக காட்டுல போய் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப ஜாக்கும் ஜெனிஃபரும் கடல்ல இறங்கி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல போய் உள்ள தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேயும் எதுவும் இவங்களுக்கு பெருசா கிடைக்கல. ஜெனிஃபருக்கு மட்டும் கடல்ல இருந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிருக்குது. இப்ப இவங்கள்ட்ட காகல்ஸ் இல்லாதனால ரொம்ப நேரம் கடலுக்குள்ள இவங்களால எதையும் பார்க்க முடியல. இப்ப 2 பேரும் மேல வந்துடுறாங்க. ஜாக்கும் ஜெனிஃபர் கிட்ட சொல்றாரு, நீ இதை எடுத்துக்கிட்டு கரைக்கு போ, நானும் வேற ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குதான்னு பார்த்து தேடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபரை கரைக்கு அனுப்பிச்சு விட்றாரு. இப்ப ஜெனிஃபரும் கரைக்கு வந்து அவங்க எடுத்துட்டு வந்ததை எடுத்து உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு மேனுவலை பார்த்தா அவன் கூடாரத்துல உட்காந்து நல்லா மீன் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்போ ஜெனிஃபரும் மேனுவலோட கூடாரத்தை தாண்டி அந்த சைடு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மேனுவலும் ஜெனிஃபரை கூப்பிடுறான், வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அதுக்கு ஜெனிஃபரும் எனக்கு யாரும் சாப்பாடு தர தேவையில்ல அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. அதுக்கு மேனுவலும் சொல்றான், நேற்று பேசுன நினைச்சு கோவமா இருக்கியா? எனக்கும் ஜாக்குக்கும் தான் பிரச்சனை, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவனும் கூப்பிடுறான். இப்ப ஜெனிஃபரும் வேற வழி இல்லாம அவன் கூட உட்காந்து அவன் வேட்டையாடிட்டு வந்த மீனை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க கூடாரத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. இப்ப ஜாக்கும் கடல்ல இருந்து ஒண்ணுமே கிடைக்காம கையை விரிச்சிட்டு வரான். இப்ப ஜெனிஃபரும் ஏன் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி ஜாக் கிட்ட கேக்குறாங்க. இவ பேசுறத பார்த்தோன்னா ஜாக்குக்கும் சந்தேகம் வந்துருது. உடனே ஸ்ட்ரெயிட்டா மேனுவல் கிட்டே கேக்குறான், ஏய் இவளுக்கு ஏதாச்சும் சாப்பிட நீ கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு மேனுவலும், ஆமா அவளுக்கு மீன் சாப்பிட கொடுத்த, அதுக்கு என்ன இப்ப உனக்கு வேணா கூட நீங்க என்கிட்ட கெஞ்சி கேளு, நான் சாப்பிட மீன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறான். இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. மேனுவலும் சன்லைட்டோட உதவியோட இப்ப நெருப்பு வர வச்சிடறான். இப்ப அந்த நெருப்புல இவன் எடுத்துட்டு வந்த மீனை போட்டு வறுத்துட்டு இருக்கிறான். இப்ப இதை பார்த்தோன்னே ஜாக்கும் இவனோட லைட்டர் எடுத்துதான் இவன் ஃபயர் வர வச்சான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா வந்து அந்த நெருப்புல மண்ணள்ளி போட்டுறான். இதை பார்த்தோன்னே மேனுவலும் இப்ப ஜாக் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருமே கட்டி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கானோ. ஜெனிஃபரும் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. ஒரு கட்டத்துல மேனுவலும் அவன் மீன் பிடிக்கிற ஈட்டியை வச்சு ஜாக்க குத்த போயிடுறான். இப்ப ஜாக்கும் அங்க நின்று கத்திட்டு இருக்கிறான். ஜாக்கும் சொல்றான், ஏன் லைட்டர் வச்சு தானே நீ நெருப்பு உண்டாக்குன, அதனால இந்த மீன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை எடுத்துட்டு வேகமா ஓடிடுறான். இப்ப ஜெனிஃபரும் அவன் பின்னாடியே போயிடுறா. அப்புறமா மேனுவலும் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்க டைமா பார்த்து அவனோட காகல்ஸ் எடுத்துட்டு ஜாக்கும் வேட்டையாடுறதுக்கு போயிடுறான். இப்ப ஜெனிஃபரும் முழிச்சு பாக்குறா, ஜாக்க காணோம். உடனே மேனுவல் கிட்ட வந்து கேக்குறா, ஜாக் நீ ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே மேனுவல் சொல்றான், அவனை நான் என்ன பண்ண போறேன், நான் ஒன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். தூரத்துல கடல்ல பாக்குறான். பார்த்தா ஜாக்க அங்கதான் வேட்டையாடிட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே மேனுவலும் இவனோட காகல்ஸ் இருக்கான்னு பாக்குறான். காகல்ஸை காணும். காகல்ஸை காணணுன்னே உடனே அவன் மீன் பிடிக்க வச்சிருக்க அந்த ஈட்டியை எடுத்துக்கிட்டு அவனை குத்துறதுக்காக போறான். அப்ப ஜெனிஃபரும் அவன் கையில உள்ள ஈட்டியை புடுங்கிறதுக்காக அவன் கையில உள்ள ஈட்டியை இழுக்கிறா. பார்த்தா அவளால புடுங்க முடியல. இப்ப அவனை போக விடக்கூடாதுங்கிறதுக்காக
தப்பிக்கிறதுக்காக இப்ப அவனை புடிச்சு இழுத்துட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருது. சண்டையில ஜெனிஃபரோட இன்னர் வேர் எல்லாமே அவுந்துருது. இப்ப அதை பார்த்தோன்னா மேனுவலும் இப்ப ஜெனிஃபரை கரையோரமா படுக்க வச்சு அவ இன்னர் வேர் எல்லாத்தையுமே அவுத்துட்டு அவ கூட செக்ஸ் வச்சுக்கிறான். இப்ப அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெனிஃபரும் கிளம்பிடுறா. அவளும் அவன் இன்னர் வேர் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. நான் ஜாக்குக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், இப்ப அவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கு மேனுவலும் சொல்றான், இதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு உனக்கும் பிடிச்சிருந்துச்சு, இதுல ஒரு தப்புமே இல்லையே அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்கும் இப்ப கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வரான். மேனுவலோட காகல்ஸ மேனுவல் கிட்டே இப்ப தூக்கி போட்டுறான். இப்ப ஜெனிஃபர் கிட்ட போய் இங்க பாத்தியா நான் எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறான். ஜெனிஃபர் இதை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஜாக்கும் ஜெனிஃபரோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகப்படுறான். என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஜெனிஃபரும் அழுதுகிட்டே சொல்றாங்க, நீ அவனோட காகல்ஸை எடுத்துக்க கூடாது ஜாக், நீ அவன் காகல்ஸை எடுத்தது அவனுக்கு தெரிஞ்சோன்னு அவனும் ஈட்டி எடுத்து உனக்கு ஊத்துறதுக்காக வந்தான். நானும் அவனை எவ்வளவுதான் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பார்த்தா அப்ப எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு ஜாக் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை சொன்னோன்னே ஜாக்கால ஏத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி ஜெனிஃபரோட தலைமுடியை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து கொண்டு போய் மேனுவலோட கூடாரத்துக்கிட்ட விட்டுட்டு வந்துடுறான். அவன் கூட இரு எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோச்சிக்கிட்டு ஜாக்கும் காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். ஜெனிஃபரும் ஜாக்க தீவு ஃபுல்லா தேடுறாங்க. பார்த்தா இவன் எங்க இருக்கான்னு இவங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த சைடு ஜாக்க காட்டுறாங்க. ஜாக்கும் அங்க கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு ஒரு காகல்ஸ் ரெடி பண்றான். காகல்ஸ் ரெடி பண்ணி அங்க கடல்ல வேட்டையாடி அவனே சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இவங்க கண்ணிலேயே மாட்டாம காட்டுக்குள்ளே இருக்கிறான். இப்ப ஜெனிஃபரும் அவனை தேடிட்டு அவன் எங்க இருக்கிறானே தெரியல அப்படின்ற மாதிரி சோகமா வந்து மேனுவல் கிட்ட உட்காந்துடுறாங்க. அதுக்கு மேனுவலும் சொல்றான், நீ ரொம்பவே டென்ஷனா இருக்கிற, என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு, உன் மைண்ட் ரிலீஃப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் கிட்ட சொல்றான். ஜெனிஃபரும் இல்ல நான் வரல, நீ மட்டும் ஆடு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா. இப்ப அவன் மட்டும் ஆடிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல ஜெனிஃபரையும் வலுக்கட்டாயமா இப்ப டான்ஸ் ஆட கூப்பிடுறான். இப்ப அவளும் அவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறா. மேனுவல் இப்ப டான்ஸ் ஆடுங்கிற பேர்ல அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஜாக்கும் இப்ப காட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த நாள் ஜெனிஃபரும் மேனுவலும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கும் கடல்ல இருந்து ஒரு உடஞ்சு போன போட்டை எடுத்துக்கிட்டு அந்த கரைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். இதை பார்க்கணும் ஜெனிஃபரும் மேனுவலை கலப்புறாங்க. இப்ப மேனுவலும் ஜெனிஃபரும் ஜாக் கிட்ட ஓடுறாங்க. போயிட்டு மேனுவலும் ஹெல்ப் பண்றதுக்கு போறான். அதுக்கு ஜாக்கு சொல்றான், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, இதை நான் கண்டுபிடிச்ச போட்டு யாரும் இங்க வரக்கூடாது, யாராச்சும் பக்கத்துல வந்தீங்கன்னா கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். உடனே மேனுவலும் சொல்றான், அந்த போட்டை வச்சுட்டு நீனே சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஜெனிஃபரும் சொல்றாங்க, ஜாக் இது நல்லதுக்கே கிடையாது, இனிமேலுக்கு நீ யாரோ நான் யாரோ, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஜாக்கும் உடஞ்சு போன போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப மறுபடியும் ஜெனிஃபர் போய் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. இப்ப ஜெனிஃபர் சொல்றாங்க, ஏன் ஜாக் இப்படி பண்ற, கடவுள் நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காரு, இந்த போட்ல நம்ம 3 பேருமே போலாமே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஜாக்கு சொல்றான், இது நான் கண்டுபிடிச்ச போட்டு, நான் மட்டும் தான் போவேன், உங்க 2 பேருமே இதுல நான் ஏத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஜெனிஃபரும் கடுப்பாகி இப்ப அவனை திட்டுறாங்க. இப்ப ஜாக்கும் நீங்க இருந்து போறியா, இந்த கட்டையை எடுத்து உன்னை அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ல கட்டையால அடிக்கிறான். இப்ப ஜெனிஃபரும் கடுப்பாகி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ஜெனிஃபரும் மேனுவலும் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஜாக்கும் ஒளிஞ்சிருந்து அங்க இதை பார்த்துட்டு இருக்கிறான். இதை ஜெனிஃபரும் நோட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜெனிஃபரும் மேனுவல் கிட்ட சொல்றாங்க, இவனை நம்ம வெறுப்பேத்தியா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குளிக்கலாம், அதை பார்த்து அவன் வயிறு எரிஞ்சு சாவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா ஜெனிஃபரும் மேனுவலும் அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸையும் சுத்தமா அவுத்து போட்டுட்டு நிர்வாணமா குளிக்கிறதுக்காக கடலுக்கு போயிடுறாங்க. இதை ஜாக்கும் அங்கேருந்து இப்ப பார்த்துட்டு இருக்கிறான். அவனும் பாக்குறான்னு தெரிஞ்சோடனே ஜெனிஃபரும் இப்ப மேனுவலை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறா. இதை பார்த்தோன்னே ஜாக்கும் இப்ப ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அவனை இன்னமும் டென்ஷன் ஆகணும்னு மேனுவல் கூட சேர்ந்து ஜெனிஃபரும் இப்ப செக்ஸ் பண்றா. இதை பார்த்தோன்னே ஜாக்கும் அந்த இடத்த விட்டு கடுப்பாகி அங்கேருந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. ஜாக்கும் அவன் போட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறான். இதை மேனுவலும் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்த ஜெனிஃபரை கிளப்பி அவன் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருக்கான், அதுக்குள்ள அவன் போட்டை எடுத்துட்டு நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப 2 பேருமே போட்டு கிட்ட ஓடி போய் அந்த போட்டை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜாக்கும் அங்கேருந்து இவங்களை பாத்துறான். பார்த்துட்டு வேகமா கரைக்கு நீந்தி வரான். இப்ப இவங்களும் வேகமா கடலுக்கு அந்த போட்டை இழுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள அவன் கரைக்கே வந்துடுறான். இவங்களை பிடிக்கிறதுக்காக வேகமா ஒடியாந்துட்டு இருக்கிறான். இப்ப இவங்களும் அதுக்குள்ள போட்ல ஏறி தப்பிச்சிடறாங்க. இப்ப ஜாக்கும் கரையில நின்று கத்திட்டு இருக்கிறான். ஜெனிஃபரும் மேனுவலும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப போட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. ஜெனிஃபரும் இப்ப எவ்வளவுதான் அடைக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. இப்ப மேனுவலும் சேர்ந்து அடைக்க ட்ரை பண்றாரு. பார்த்தா அதுக்குள்ள போட்டு
தண்ணிக்குள்ளேயே போயிருது. பழையபடி நீந்தி அந்த ஐலாண்டுக்கே இப்ப வந்துடுறாங்க. ஜாக்கும் மேனுவலை குத்துறதுக்காக ஈட்டியை எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். ஜெனிஃபர் இப்ப அவனை எவ்வளவுதான் தடுக்கிறாங்க. அவன் ஈட்டியையும் புடுங்க ட்ரை பண்றாங்க. இப்ப ஜெனிஃபரை தள்ளி விட்டுட்டு மேனுவலை ஈட்டியை எடுத்து குத்திடுறான். இப்ப மேனுவலும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான். இப்ப ஜெனிஃபரும் ஜாக் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல மேனுவலும் எந்திரிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ஜாக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுவாசி மாதிரியே மாறிடுறான். ஜெனிஃபரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். இப்ப ஜெனிஃபர் கிட்ட சொல்றான், நீயே அந்த மேனுவலும் இந்த தீவை விட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? உங்க 2 பேரையும் கொண்டு இந்த தீவுலயே புதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறான். அப்ப மேனுவலும் பின்பக்கமா வந்து ஜாக்கோட தலையில கட்டையை எடுத்து அடிச்சிடறான். இப்ப ஜாக்கும் கீழே விழுந்துடுறான். இப்ப மேனுவலும் ஜாக்கும் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜெனிஃபரும் அவ கட்டை அவுக்குறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜாக்கும் ஈட்டி எடுத்து மேனுவலை குத்த போயிடுறான். இப்ப ஜெனிஃபரும் அவ கட்டை அவுத்துட்டு ஜாக்கை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இப்ப மறுபடியும் ஜாக்கும் மேனுவலும் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கானோ. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஜாக்கும் போய் நெருப்புல விழுந்துறான். நெருப்புல விழுந்தோன்னா அவன் பேண்டும் பத்திக்குது. இப்ப அதை அணைக்கிறதுக்காக கடல்ல போய் குதிச்சிடறான். அந்த சமயத்துல அவங்களும் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அவங்கள தேடி ஜாக்கு காட்டுக்குள்ள போறான். இப்ப அவங்கள பாத்துறான். இப்ப அவங்களும் அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஜாக்கும் இப்ப அவங்கள துரத்திட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல ஜெனிஃபரும் மேனுவலும் ஒரு மரத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப மேனுவலுக்கு சூனியம் பண்றவளும் கோழியெல்லாம் வச்சு மேனுவலுக்கு சூனியம் பண்ணிட்டு இருக்கிறா. இப்ப ஜாக்கும் மேனுவலையும் ஜெனிஃபரையும் மேல பாத்துறான். பார்த்துட்டு இவன் கீழே இருந்து ஈட்டியை தூக்கி மேனுவல் மேல அடிக்கிறான். அதுல பேலன்ஸ் மிஸ் ஆகி மேனுவலும் கீழே விழுந்துறான். விழுந்தவன ஜாக்கும் அவன்கிட்ட இந்த நைஃப் எடுத்து மேனுவலை இப்ப குத்த போறான். உடனே ஜெனிஃபரும் மரத்துல இருந்து ஜாக் மேல குதிச்சு அவன் கூட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறா. அப்ப மேனுவலும் கீழே கிடக்கிற கல் எடுத்து ஜாக் மேல போறதுக்காக அப்ப போறான். அப்ப அந்த சூனியக்காரியும் பண்ற சூனியத்தினால அவனால அந்த கல்லை போட முடியல. அப்படியே பின்பக்கமா அவன் குத்தி வச்சிருந்த ஈட்டி மேலேயே விழுந்துடுறான். அந்த ஈட்டியும் இப்ப மேனுவல் முதுகுலயே இறங்கிருது. மேனுவலும் அதே இடத்துல செத்து போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீவை காட்டுறாங்க. அந்த தீவுக்கு கடல்ல ட்ரிப்பு போகக்கூடிய ஒரு போட் ஒன்று வந்திருக்குது. அதுல இருந்து ஒரு ஃபேமிலி இறங்கி வந்து அந்த கூடாரத்துல வந்து பாக்குறாங்க. ஜெனிஃபர் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதுல உள்ள ஒருத்தனும் கேட்கறான், மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் கிட்ட கேட்கறான். அது ஜெனிஃபர் சொல்றாங்க, ஆமா நானும் இங்க ரொம்ப நாளா மாட்டிட்டு இருக்கிறேன், யாராச்சும் காப்பாற்ற வருவாங்களான்னு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்களாச்சும் வந்தீங்களே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, வாங்க மேடம் நாங்க உங்களை போட்ல கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜெனிஃபர் அவங்க கூட போட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஜெனிஃபருக்கு சாப்பிட எல்லாமே கொடுக்குறாங்க. ஜெனிஃபரும் சாப்பிட்டுக்கிட்டே அந்த கடலை பார்த்துட்டு வராங்க. பார்த்தா ஜாக்கும் மீன் பிடிச்சிட்டு கடலுக்கு மேல வந்து பாக்குறான். ஜெனிஃபர் போட்ல போயிட்டு இருக்காங்க. ஜெனிஃபரை போட்டை நிறுத்த சொல்றான். அவளும் ஒண்ணுமே சொல்லாம அவனை பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறா. பார்த்தா இவனும் கத்துறான். அவளும் அவனை அப்படியே விட்டுட்டு போயிடுறா. அதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பெஸ்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.